துயரோகம். என்ன துயரோகம் என்றால் என்ன? சாடிசம். தான் மட்டும் கவலைப்பட மாட்டார்கள், பிறரும் கவலைப்படுவதை பார்த்து அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாடிஸ்ட் என்றால் என்ன? துயரை விரும்புகிறவர்கள், துன்பத்தை விரும்புகிறவர்கள், கவலைகளை விரும்புகிறவர்கள். அந்த விருப்பம் எப்படி என்றால் அது அவர்களை ஆளுகை செய்வதை அவர்கள் அறியாமல் இருப்பார்கள். இது தீமை. இது எங்களுக்குள்ளே இருக்கிறதா, உங்கள் குடும்பங்களுக்குள்ளே உலாவி வருகிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அவங்க பிள்ளைகள் படித்தாலும் ஃபெயில் பண்ணுவார்கள். ஏனென்றால் உள்ளே இருக்கிற குரோதங்கள். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஒரு ஆசிரியராக இருந்தால் அது ஒரு பொது பணி. எல்லாம் சமாதானம் சந்தோஷமா இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வேண்டாம். சமாதானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அதை தேடி ஓடுங்க. சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அதை தேடி ஓடுங்க. நிம்மதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? It is dangerous because it is like a poison. பெரிய லீட்டர் கணக்கிலே விஷம் குடிக்க தேவையில்லை. ஒரு கொஞ்சம் விஷத்தை குடிப்பார்கள், இறந்து விடுவார்கள், கை கால்கள் பாரிசவதமாகிவிடும். இதே போல சில விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில இருந்தால் நம் சரீரத்துக்கும் நம் இருதயத்துக்கும் நம் ஆன்மாவுக்கும் சுகம் கிடைக்காது. Just a young chap, என்ன நடந்தது என்று கேட்டோம். அப்பொழுது சொன்னார்கள், இவளுக்குள்ளே ஒரு அசுத்தாவி ஒன்று வரும், வந்தால் என்னோடு சண்டை பிடித்து என் காயங்களை பாருங்கள், உடம்பெல்லாம். மற்ற பிள்ளையுடைய சரத்தை பாருங்கள், இவனுடைய சரத்தை பாருங்கள் என்று உடுப்பை தூக்கி காட்டினார்கள். காயங்கள். அவளுக்குள்ளே அந்த தீய எண்ணம் வந்துவிட்டால் இந்த பிள்ளையை தூக்கியெல்லாம் வீசுவாளாம். இதெல்லாம் போலீஸுக்கு தெரிந்தால் உடனே போலீஸ் வந்து கூட்டி கொண்டு போய்விடும். அங்கே நீங்கள் verbal abuse பிள்ளைக்கு செய்தாலே they like to be sad all the time. They like others to be sad. ஒரு வார்த்தையை ஆயினும் சொல்லி மற்றவனை துக்கப்படுத்த வேண்டும். ஒரு முகப்பார்வையிலே ஆயினும் ஒரு வெறுப்பை காட்டி மற்றவனை துக்கப்படுத்த வேண்டும். ஒரு 2-3 பேரோடு கதைத்து மற்றவனை குறித்து கூடாமல் பேசி அவனை துக்கப்படுத்த வேண்டும். அதை ஆத்மீக ரீதியிலே பார்த்தால் அது ஒரு அசுத்தாவியின் கிரியை. விஞ்ஞானத்திலே பல டிசார்டர்கள் இருக்கிறது. மெலன்காலிக் டிசார்டர் என்று சொல்லுவார்கள், எக்ஸசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்று சொல்லுவார்கள், ஸ்கிசோஃப்ரீனியா, obsessive compulsive disorder. ஆனால் சிலர் மற்றவன் கவலைப்பட வேண்டும், நான் கவலையோடு வாழ வேண்டும் என்பதை விரும்புவார்கள். இதற்கு தான் சாடிஸ்ட் என்று சொல்லுவார்கள். இந்த பிள்ளைகளை ரேப் பண்ண கொண்டு போகிறார்கள். எத்தனை ஒரு பெண்ணை நீங்கள் கேரளாவிலே பார்த்தீர்கள். மாமியை கொண்டால், புருஷனை கொண்டால், மாமனை கொண்டால், சொந்தக்காரனை கொண்டால். ஆனால் ஒரு டீச்சர் பிள்ளைகள் மேலே கை வைக்கவில்லை. ஒரு டீச்சர், ஸ்கூல்லே சாரி கட்டி போகிற டீச்சர். அதனுடைய டார்க் சைடு என்ன? கொலை பாதகம். சிலர் பாருங்கள், கத்தி சண்டை பிடிப்பார்கள், சிலர் அமைதலாக சண்டை பிடிப்பார்கள், சிலர் மௌனமாய் இருந்து பெரிய சண்டைகளை தூண்டி விடுவார்கள். கத்துவதினால் கலக்கம் உருவாகும். அமைதலாயிருந்தே விஷம் போல கொள்ளுவார்கள். இதெல்லாம் சாடிசம். It is not good. God doesn't like all this. If you know God, if you want God to be with you, you have to leave all this. மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று செய்யாதிருங்கள். Some become accused. They are the accused, but they try to become the victim. அவன் அழுகிற அழுகையிலே நான் தான் பாவப்பட்டவன் என்ன. உண்மை நீதி பக்கம் பார்த்தால் இவனிடம் ஆபத்து இருக்கும். அதை கடவுள் பார்க்கிறார். அவைகள் எல்லாம் வேண்டாம். முன்னேறுவதை பாருங்கள், அடுத்த நிலைமைக்கு போவதை பாருங்கள். குறைகளை பேச வேண்டாம். குறைகள் எல்லாம் சாடிசத்தின் குணங்கள். ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை தீர்க்க சிலதை பேசிவிட்டீர்களா, முடிந்தாயிற்று, தொடர்ந்து வேண்டாம். Give the best. Try to do positive things. Accept positive things rather than negative. குறைகளை தேடுகிறவர்கள்,
நன்மையை ஒன்றும் பேச மாட்டார்கள். நன்மையை குறித்து 2 பேரோடு கூட பேச மாட்டார்கள். குறையை 10 பேரோடு இருந்து மனத்தியால கணக்கு பேசுவார்கள். வீணான டிபேட், வீணான ஆர்கியூமெண்ட்ஸை விட்டு விடுங்க. ஆரோக்கியமற்ற பேச்சுகளை விட்டு ஒதுங்கிருங்க. டோன்ட் வேஸ்ட் டைம் இன் அன்ஹெல்தி கன்வர்சேஷன்ஸ். ஓ, இது நல்ல பிரயோஜனம் இல்லையா, இதுல ஒரு லாபம் இல்லையா, இது ஆபத்து தருமா, விட்டு ஒதுங்கி போயிருங்க. இட்ஸ் ஓகே. நீங்க உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளுறீங்க, நீங்க உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்றீங்க, அதுதான் முக்கியம். வெற்றி பெறுவது வெற்றி அல்ல, அது ஒரு சாடிசத்தின் குணம். இவைகளில் இருந்து விடுதலை பெற நமக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் அல்ல தேவை, பணமும் அந்தஸ்தும் அல்ல தேவை, இரட்சகர் வேண்டும். உலகத்திலே ஒரே ஒரு இரட்சகர் தான் உண்டு. அவளை எப்பொழுதும் துன்பப்படுத்துவாளாம், அவளை ஏளனம் பண்ணுவாள். இவளோ மனமடிவாகி அழுது கொண்டிருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுடைய அழுகைக்கு காரணம் என்ன? அவளுடைய மனம் உடைகிறது. இன்னைக்கு சிலர் வேண்டுமென்றே மனதை உடைப்பார்கள். அவளுக்கு அதிலே ஒரு திருப்தி, நான் அவளுடைய மனதை உடைத்து விட்டேன், அவளை கவலைப்படுத்தி விட்டேன், அவள் எனக்கு பயந்து அழ தொடங்கி விட்டாள். What are you going to gain in heaven? பொய்யான காரியங்களை ஃபேப்ரிகேட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்றை வடிவமைத்து அந்த குடும்பங்களை கலக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். கூடாது. ஈவன் கிறிஸ்தவர்கள், சபைக்கு போகிறவர்கள், இந்த மனிதன் மற்றவனை ஏமாற்றுவதிலே சந்தோஷப்படுவானாம். இந்த சைக்கோசிஸ் என்று முதலாவது வாசித்தோம். அவளை கெடுப்பார்கள், பாலியல் துன்புறுத்தல் பண்ணுவார்கள். சிலரை பாருங்கள், அவயவங்களை எல்லாம் வெட்டுவார்கள். அந்த அவர்கள் சொல்லுகிற சைக்கோ தனம் என்ன? அவர்கள் குளறும் பொழுது, கத்தும் பொழுது, வீறிட்டு கெஞ்சும் பொழுது இவர்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்குமா? எங்களுக்கு எப்படி பயமா இருக்கும் ஒரு மனுஷன் கத்தும் பொழுது. அந்த கூக்குரல் இடுவது, ஐயோ கஷ்டமா இருக்கிறது கத்துவது அவளுக்கு மன சந்தோஷத்தை தருகிறதா? உடம்பு வலிக்கும், கத்துவார்கள், கசையால் அடிப்பார்கள், ஆகாரத்தை கொஞ்சமாய் கொடுப்பார்கள். வலி வேதனையிலே அவர்கள் அங்கலாய்க்கும் பொழுது இந்த இத்தியர்களுக்கு சந்தோஷம். இப்படி இருக்கிறதா? இப்படியானவர்களோடு வாழுகிறீர்களா? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஓ, இது ஆபத்தான சூழ்நிலை, நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், சுத்தி இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டும், இவர்களையும் காப்பாற்ற வேண்டும். பொறுமையோடு போங்க. They don't want to have peace. They say they are children of God. They say they love peace, but they don't desire peace. வார்த்தையிலே தான் சமாதானம். ஒரு வாக்குவாதம் முடிய இன்னொரு வாக்குவாதம். வாதங்கள், ஒரு வாதம் வந்தா கை கால் வலிக்கிறது போல வாக்கினாலே வருகிற வாதம். உங்கள் இருதயம் சுத்தமாயிருந்தால் இந்த குணங்கள் உங்களை ஆளுகை செய்யாது. சிலருக்கு மற்றவனுடைய முகத்தை வாட வைக்க வேண்டும், அவனுடைய இருதயத்தை கலங்க வைக்க வேண்டும். எதையாயினும் ஒரு வீணான வார்த்தை, வீணான ஒரு டெக்ஸ்ட், வீணான ஒரு கால், வீணாக எதையாவது ஒன்று செய்வார்கள். பிரபு அவர்களை முகத்தை பார்ப்பார்கள். ஓ, இவன் களைத்து போயிட்டானா, இவன் சோர்ந்திருக்கிறானா, ஓ அவன் மன அழுத்தத்தில் இருக்கிறான், அவர்களுக்கு ஒரு நிம்மதி. அப்ப அன்று தான் தூக்கம் வரும். நோ 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 நோ, don't go to that kind of evil actions. அங்கே போக வேண்டாம். மற்றவனை கவலைப்படுத்தி அவனுடைய முகத்தை மனமடிவாக்க உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? வெறுப்பையும் கசப்பையும் தான் சம்பாதிப்பீர்கள். அது சாடிசத்தின் குணம். வேண்டாம். சிலரை பாருங்கள், அழ வைப்பார்கள் மற்றவர்களை. சிலர் அழும் பொழுது கண்ணீர் வராது, அவர்களை துன்பப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஏன்? அழுகையை பார்க்க ஆசை. சிலருக்கு அழுகை பார்க்க ஆசை, மற்றவனுடைய அழுகையை. அந்த கண்ணீர் ஒரு சொட்டு வந்தால்தான், ஆண்டவரே என்னை மன்னியும், இவைகள் என் குடும்பத்தில் இருக்கிறது, என் உறவுக்குள்ளே இருக்கிறது, நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்று இதிலே விடுதலை அடையாவிட்டால் இதை தருகிற சாத்தானானவன் வேறொரு இடத்திலே கொண்டு சென்று எங்களை அழித்து விடுவான். சிலருக்கு கோபம் வரவே வராது, மற்றவனை கோபப்படுவார்கள். சிலர் கோபத்தை தூண்டிவிட்டு அமைதலாயிருப்பார்கள். அவன் கோபப்படும் பொழுது அவன் வாயிலே வார்த்தைகள் கொட்டிவிடும். அதை வைத்துக் கொண்டு
அவனை கேவலமாய் படுத்தி தங்கள் கோபத்தை தீர்க்க பார்ப்பார்கள். இல்லை, கோபத்துக்கு எது காரணமோ அதிலே தான் விமோசனம் எடுக்க வேண்டும். எல்லாரும் குடும்பமாய் சிரித்து கதைத்தால் எதையாயினும் ஒன்றை சொல்லி அந்த இடத்திலே ஒரு கவலையை உருவாக்கி விட்டு போய் விடுவார்கள் சிலர். இது சாடிசத்தின் குணம், துயரோகத்தின் குணம். பிரச்சனைகளை பண்ண ஆசை சிலருக்கு. தங்களை அறியாமலே இந்த சாடிசம் என்கிற குணம் இருக்கிறவர்களை சுற்றி பிரச்சனைகள் இருக்கு. யாரோடும் சமாதானமா இருக்க முடியாது அவர்களுக்கு. 1-2 பேரோடு சமாதானமா இருப்பார்கள், மற்ற எல்லாரோடும் பிரச்சனை பண்ணிப்படுவார்கள். அந்த 1-2ஓடும் அடிக்கடி சண்டை பிடித்துக் கொள்வார்கள். இது சாடிசத்தின் குணம். இது துயரோகம். சயரோகம், குஷ்டரோகம் மட்டுமல்ல, மற்ற எல்லா ரோகத்தை விட பொல்லாதது துயரோகம். ஒரு டிராமாவை பாருங்க, ஒரு ப்ரோக்ராம பாருங்க, எந்த நேரமும் அவனுக்கு என்ன செய்யணும் தீமைய, இவனை எப்படி அழிக்கணும், மியூசிக் எந்த நேரமும் மற்றவனுக்கு என்ன தீமை செய்யணும். இப்பொழுது விளங்குறதா எத்தனை பேர் அந்த ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறார்கள் என்று? அவர்கள் அறியாமலே அந்த ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறார்கள். வேண்டாம், வேண்டாம், போதும். இயற்கையாகவே பிரச்சனைகள் வருகிறது போகிறது, கஷ்டங்கள் வருகிறது போகிறது. ஏன் மீண்டும் மீண்டும் அதையே இழுத்து கட்டிப்பிடித்து அதோடே வாழ விரும்புகிறார்கள்? போதும். அப்படிதான் துயரோகம் என்பது அழிக்கும். Sadism will try to kill you. Sadism will try to destroy you. Don't become a sadist. There are Satanists. Sadism makes you a sadist. But God wants you to be His child. கடவுளுடைய பிள்ளை என்றால் இவையெல்லாம் விட்டு, வேண்டாம் ஆண்டவரே, உன் பிரியப்படி நான் வாழட்டும் என்று வேதத்தை வாசிங்க. அவர் சொல்லுவார், பழிக்கு பழி வாங்காதே, விட்டு கொடு, பொறுமையாயிரு, மன்னித்து விடு, தாழ்மையாயிரு, பெருமையாயிருக்காதே, உன் பிரியப்படி வாழட்டும். இந்த தீய குணங்கள் எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்து எங்கள் நாவிலும் கிரியையிலும் சிந்தையிலும் உம்மை உண்மையாய் மகிமைப்படுத்த, உமக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ இந்த உலக பாவ பொல்லாத பிசாசின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை அடைவோம். தேவன் அனுகிரகம் செய்வார். பிரார்த்தனை செய்வோமா? பரலோக பிதாவே, இந்த துயரோகம் என்கிற சாடிசம் இன்னைக்கு குடும்பங்களை அழிக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கைகளை அழிக்கிறது, சமாதானங்களை அழிக்கிறது. அறியாமல் இருக்கிறார்கள், தாங்கள் செய்வதை அறியாமல் பல காலங்களாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று உணர்கிறார்கள், ஐயோ நாங்கள் இதைத்தானே செய்தோம், இன்றே அதை விட்டுவிட உதவி செய்யுங்க. இன்று மனிதனுடைய வாழ்க்கையிலே பல ரோகங்களை சரீரம் அனுபவிக்கிறது. ரோகங்கள் என்றால் வியாதிகள், வருத்தங்கள் போன்ற பல முடியாமைகளை கொண்டுள்ளது. ஆனால் கசரோகங்கள் என்றிருக்கிறது, குஷ்டரோகங்கள் என்றிருக்கிறது, தோல் சம்பந்தமான வியாதிகள். ஆனால் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையிலே துயரோகம் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள்? வாட் இஸ் துயரோகம்? என்ன துயரோகம் என்றால் என்ன? சாடிசம். சாடிசம் அல்லது சாடிஸ்ட் என்று சொல்லுவார்கள். சாடிஸ்ட் என்றால் என்ன? துயரை விரும்புகிறவர்கள், துன்பத்தை விரும்புகிறவர்கள், கவலைகளை விரும்புகிறவர்கள். அந்த விருப்பம் எப்படி என்றால், அது அவர்களை ஆளுகை செய்வதை அவர்கள் அறியாமல் இருப்பார்கள். உதாரணமாக, தான் மட்டும் கவலைப்பட மாட்டார்கள், பிறரும் கவலைப்படுவதை பார்த்து அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இது தீமை. இது எங்களுக்குள்ளே இருக்கிறதா, உங்கள் குடும்பங்களுக்குள்ளே உலாவி வருகிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் நிதானித்து அறியுங்கள். உங்களுக்குள்ளோ அல்லது நீங்கள் அறிந்தவர்களுக்குள்ளோ இது செயல்படுகிறதா? அப்படி செயல்படுமானால் அது ஆபத்து. It is dangerous because it is like a poison. அது ஒரு மருந்து, ஒரு விஷத்தை போலானது, விஷம் மருந்தை போலானது. விஷமானது ஒரு பாம்பு கொத்தும் பொழுது பாருங்கள், உடனே விஷம் பரவும். ஒரு சின்ன ஓட்டை தான் வரும்,
ஆனால் முழு உடம்புக்கும் பரவும் பொழுது முழு சரீரமும் ஆபத்துக்குள்ளே வருகிறது. பெரிய லீட்டர் கணக்கிலே விஷம் குடிக்க தேவையில்லை. ஒரு கொஞ்சம் விஷத்தை குடிப்பார்கள், இறந்து விடுவார்கள், கை கால்கள் பாரிசவதமாகிவிடும். இதே போல சில விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில இருந்தால் நம் சரீரத்துக்கும் நம் இருதயத்துக்கும் நம் ஆன்மாவுக்கும் சுகம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. சரீரத்துக்கு எப்படி சுகம் அவசியமோ, இருதயத்துக்கும் மூளைக்கும் சிந்திக்கிற சிந்தனைகளுக்கும் ஆறுதல் என்கிற சுகம் வேண்டும், நிம்மதி என்கிற சுகம் வேண்டும். இந்த மனிதன் அறியாமலே இந்த சாடிசம் என்கிற துயரோகத்திலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். துயரோகத்திலே பல விதம் இருக்கிறது. கவலை என்பது எல்லா மனிதனுக்கும் வந்து போவது. நாங்கள் நினைப்பது கிடைக்காத பொழுது கவலைப்படுகிறோம், தாமதமாகும் பொழுது கவலைப்படுகிறோம், நாம் விரும்பாத பிரச்சனைகள் வந்து போகும் பொழுது கவலைப்படுகிறோம், நம் தேவைகள் பூர்த்தியாகாத பொழுது கவலைப்படுகிறோம், இன்னொருவனிடம் இருப்பது நமக்கு இல்லை என்று நினைக்கும் பொழுது நாம் கவலைப்படுகிறோம். கவலைகள் பலவிதமாய் வந்து செல்லும். மனிதனுடைய வார்த்தைகளால் வரும், செயல்பாடுகளால் வரும், எங்கள் சிந்தனைகளால் வரும். சிலரை பாருங்கள், படம் பார்த்து கொண்டிருப்பார்கள், கவலைப்பட்டு கண்ணீர் வடிப்பார்கள். படத்தில் நடிக்கிறவருக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. ஆனால் அந்த செய்தியும் அந்த காட்சிகளும் அவர்களை கவலைப்படுத்தும். இப்படி உலகத்தில் வருகிறவைகள் மனிதனை கவலைப்படுத்தும். ஆனால் சாடிசம் என்கிற ஒரு நோய் அல்லது ஒரு அழுத்தம் விஞ்ஞான ரீதியிலே பார்க்கும் பொழுது வரும் பொழுதும், அதை ஆத்மீக ரீதியிலே பார்த்தால் அது ஒரு அசுத்தாவியின் கிரியை. விஞ்ஞானத்திலே பல டிசார்டர்கள் இருக்கிறது. மெலன்காலிக் டிசார்டர் என்று சொல்லுவார்கள், எக்ஸசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்று சொல்லுவார்கள், ஸ்கிசோஃப்ரீனியா, obsessive compulsive disorder, பலவிதமான டிசார்டர்களை சொல்வார்கள். வியாதி, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த டிசார்டர் இருக்கிறது என்றெல்லாம் விஞ்ஞானம் சொல்லும். ஆனால் விமோசனம் தராது. நல்ல செடக்டிவ் டேப்லெட்ஸ்களை கொடுத்து தூங்க வைத்து ஆறுதல் செய்ய பார்ப்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த சாடிசம் என்பது ஒரு டிசார்டரை போல ஒரு ஒழுங்கற்ற கிரியை இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இயற்கையாய் வருகிற கவலையை தவிர ஒரு வியாதி வந்தால் கவலைகள் வரும். ஆனால் சிலர் மற்றவன் கவலைப்பட வேண்டும், நான் கவலையோடு வாழ வேண்டும் என்பதை விரும்புவார்கள். இதற்கு தான் சாடிஸ்ட் என்று சொல்லுவார்கள். They like to be sad all the time. They like others to be sad. ஒரு வார்த்தையை ஆயினும் சொல்லி மற்றவனை துக்கப்படுத்த வேண்டும். ஒரு முகப்பார்வையிலே ஆயினும் ஒரு வெறுப்பை காட்டி மற்றவனை துக்கப்படுத்த வேண்டும். ஒரு 2-3 பேரோடு கதைத்து மற்றவனை குறித்து கூடாமல் பேசி அவனை துக்கப்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை செய்து துக்கப்படுத்த வேண்டும். இந்த நிலைமை எங்களுக்குள்ளோ அல்லது வேறு யாருக்குள்ளோ எங்கள் குடும்பங்களுக்குள்ளே இருக்குமானால் இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த சாடிசம் என்பது சைக்காலஜிக்கல் ஒரு டிசார்டரா இருந்தாலும், ஒரு சைக்கோசிஸ் என்கிற தலையங்கத்துக்கு கீழாக பார்க்கப்பட்டாலும், ஒரு புத்தி சுயாதீனமற்ற நிலைமையாய் காணப்பட்டாலும், ஆத்மீக ரீதியிலே இது அசுத்தாவியின் ஒரு அழுத்தம். ஆகவேதான் தேவன் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். சந்தோஷத்துக்கு முரணானது கவலையாயிருக்கிறது. சிலரை பாருங்கள், 2 நாள் சந்தோஷமாயிருப்பார்கள், 2 நாள் சிரிப்பார்கள், கதைப்பார்கள், 3ஆம் நாள் சண்டை. ஏன்? இந்த சாடிச குணம், இந்த துயர் அழுத்தங்கள், துயரோகம் என்று சொல்லப்படுகிறவைகள் அவர்களுக்குள்ளே குடிக்கொள்ளுகிறது. அவர்களும் கவலையாயிருப்பது மட்டுமல்ல, பிறனும் கவலையாயிருக்க வேண்டும். மறைமுகமாக வார்த்தைகளை பேசுவார்கள், கேட்பது போல. சிலரை பாருங்கள், எல்லாரும் சந்தோஷமாயிருப்பார்கள், ஒரு கதவை அடைத்து விட்டு போவார்கள். அந்த சந்தோஷம் அவளுக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் குடும்பமாய் சிரித்து கதைத்தால் எதையாயினும் ஒன்றை சொல்லி அந்த இடத்திலே ஒரு கவலை உருவாக்கி விட்டு போய்விடுவார்கள் சிலர். இது சாடிசத்தின் குணம், துயரோகத்தின் குணம். இது இருந்தால் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இது ஆபத்து. துயரோகம் என்கிற சாடிசம் ஆபத்து. இட் இஸ் a poison.
It will destroy many people's lives. சாடிசத்தின் இன்னொரு குணம்தான் கஷ்டங்கள். சிலர் கஷ்டப்படுத்த வேண்டும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள். இலகுவாய் செய்யக்கூடியதை வேண்டும் என்று பிரச்சனைகளை கொடுத்து கஷ்டப்படுத்துவார்கள். சாதாரணமாய் மனிதனாய் பிறந்தாலே கஷ்டங்கள் வருவது இயற்கை. ஐயோ எப்பொழுது இந்த கஷ்டம் நீங்கும் என்று வாழும் பொழுது சிலருக்கு கஷ்டப்படுத்த வேண்டும். ஒரு காரியம் முடிய இன்னொன்றை செய்ய வேண்டும். அதிலே சிலர் கஷ்டப்படுவார்கள். அதை முடிய இன்னொன்று. டார்கெட் இருப்பது வேறு. சில எல்லைகள் உண்டு நாங்கள் அனுபவிக்க. ஆனால் சிலர் சும்மா கஷ்டப்படுவதும் இல்லாமல் பிறனையும் கஷ்டப்படுத்துவார்கள். ஏயிலே செய்ய வேண்டியதை BCDயிலே கொண்டு வந்து முடித்து கடைசி ஏதான் ரிசல்ட்டாக இருக்கும். ஏன்? சாடிசம் என்கிற அந்த கெட்ட குணாதிசயங்கள், துயரோகம் என்கிற அழுத்தம் அந்த நபருக்குள்ளே இருக்கிறது. சிலரை பாருங்கள், பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்றைக்கு ஒரு நபர் ஒருவரிடம் நம்பரை கேட்கிறார். சபையிலே அறிவிக்கிறார்கள், உங்கள் பேரும் லிஸ்டிலே இருக்கிறது, தர முடியுமா? இல்லை என்றால் நீங்கள் நேரடியாக அடித்து கதைத்து கொடுங்கள். உடனே அந்த நபர் ரிப்ளை பண்றார், என்ன லிஸ்ட்? அந்த லிஸ்ட்டை எனக்கு பார்க்க முடியுமா? உனக்கு நம்பரை கொடுக்க விருப்பம் இல்லை என்றால் நீ சும்மா இருக்கலாம். என்ன பிரச்சனை பண்ண ஆசை சிலருக்கு. அது ஒரு தவறான காரியம் அல்ல, ஒரு அபிஷியலான ஒரு நியூஸ். ஆனால் பிரச்சனைகளை பண்ண ஆசை சிலருக்கு. தங்களை அறியாமலே இந்த சாடிசம் என்கிற குணம் இருக்கிறவர்களை சுற்றி பிரச்சனைகள் இருக்கும். யாரோடும் சமாதானமா இருக்க முடியாது அவர்களுக்கு. 1-2 பேரோடு சமாதானமா இருப்பார்கள், மற்ற எல்லாரோடும் பிரச்சனை பண்ணிப்படுவார்கள். அந்த 1-2ஓடும் அடிக்கடி சண்டை பிடித்துக் கொள்வார்கள். இது சாடிசத்தின் குணம். இது துயரோகம். சயரோகம், குஷ்டரோகம் மட்டுமல்ல, மற்ற எல்லா ரோகத்தை விட பொல்லாதது துயரோகம், சாடிசம். இதை தேவன் வெறுக்கிறார். வேண்டாம். இருதயம் சுத்தமாகும் பொழுது துயரோகம் நீங்கிவிடும். பிறனை குறித்து பேசுவது, குறை சொல்லுவது. சிலருக்கு குறை, சரி ஒரு பிழை வந்தது, குறை சொல்லிவிட்டார், முடிந்தாயிற்று. சிலரை பாருங்கள், வீடுகள் தோறும் போய் குறை பேசுவார்கள். ஒருத்தருக்கு நீதிக்காக நீங்கள் கேட்கிறீர்கள், அவர் சரியாக செய்யவில்லை. அவருடைய உற்ற ஒரு தாயோ தகப்பனுக்கு சொல்லுவீர்கள், ஏன் நீதி கிடைப்பதற்காக. இல்லை அவருடைய சகோதரன் சகோதரிக்கு சொல்லுவீர்கள், அவர் நேசிக்கிற அவருக்கு கனமான உறவுக்கு சொல்லுவீர்கள், ஒரு லாபம் கிடைக்க, ஒரு நீதி கிடைக்க. அதை தவிர நீங்கள் மற்றவனை பற்றி பேசுவதிலே அது குறையாக மாறும். சிலர் வீடுகள் தோறும் போய் நின்று ஹலோ சும்மா தான் வந்தேன் என்பார்கள், பார்த்துட்டு போக வந்தேன் என்பார்கள். பின்பதாக அந்த குடும்பம் இந்த குடும்பம் அவர் இவர் என்று கிளவி பேச்சாகவே மாறிவிடும். அது என்ன அவர்களுடைய நினைவென்றால், நான் இவர்களெல்லாம் குறை சொல்லிவிட்டதினால் நான் ஒரு நீதிமான். இல்லை என்றால் இவர்களை ஏன் குறை சொல்ல வேண்டும்? அதிலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அதான் நான் சொல்லுகிறேன், அந்த குறையிலே அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். மற்றவனை குறை சொல்வதிலே சந்தோஷப்படுகிறார்கள். தட் இஸ் ஆக்ட் ஆஃப் சாடிசம். அது துயரோகத்தின் ஒரு அழுத்தம். அப்படி இருக்குமானால் வேண்டாம், விட்டுவிடுவோம், நிறுத்துவோம், போதும், இம்மட்டும் செய்தது போதும். ஒரு சகோதரி ஒரு நாள் வருகிறார். ஒருவர் சொல்ற, இந்த BBC வருகிறது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னொரு சகோதரன் வரா, ஐயோ பிபிசியோட CNN சேர்ந்து வருகிறதா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னொரு ஆண்டி வராங்க. இந்த இருக்கிறாள் சொல்றது, இந்த ராய்ட்டரே வருது, சப்ளையரே வருதா. பாருங்க அவர்களை எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறாளே, அப்படி நடந்து கொண்டு விட்டார்கள் அவர்கள். அந்த குறை பேசுவதனால் மற்றவனை தங்களுக்கு ஒரு திருப்தி. அப்படி ஒரு திருப்தி உங்களுக்குள்ளே வருமானால், யூ ஆர் அண்டர் த கிரிப் ஆஃப் சாடிசம். நீங்கள் அந்த துயரோகத்தின் அழுத்தத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்ப நபர் இருக்கிறார், அவர்கள் விடுதலையாக வேண்டும். இதற்கு சயின்ஸிலே ரெமெடி இல்லை. ஆனால் சயின்ஸினை உருவாக்க, விஞ்ஞானத்தை உருவாக்க மூளையை படைத்தாரே தெய்வம், அவரிடம் இருக்கிறது. ஏசப்பா, என் வாழ்க்கையிலே பிறனை பேசுவதை நிறுத்த வேண்டும், குறைகளை. சிலர் குறைகளை மட்டுமே பேசுவார்கள். நீங்கள் 10,000 கொடுங்கள், ஒரு கதை உங்களை பற்றி வராது. நீங்கள் ஒரு 100 ரூபாவை கேட்டு பாருங்கள், இவர் எந்த நேரமும் காசு கேட்கிறார். நீங்கள் கொடுத்த 10,000 ரூபாய்க்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்காது.
ஆனால் அந்த 100 ரூபாவை குறையாய் பேசுவார்கள். இல்லையென்றால் நீங்கள் ஒரு 500 ரூபாவை கொடுங்கள். 500 ரூபாய் வைத்து என்ன செய்வது? 10,000 கொடுத்த சந்தோஷத்திலே ஒரு நன்மை கூட பேச மாட்டார்கள். குறையை விரும்புகிறவர்கள், இந்த துயர அழுத்தத்திலே துயரோகத்திலே இருக்கிறவர்கள், சாடிசத்துக்குள்ளே இருக்கிறவர்கள். குறைகள் சில நேரம் நல்ல அழகான ஆடைகள் எல்லாம் இருக்கும், நல்ல நல்ல வசதியானவைகள் இருக்கும். யாரும் வரும் பொழுது ஊத்தையையும் கிழிந்ததையும் போட்டு காட்டுவார்கள். ஒரு சென்டிமெண்ட் எடுக்க, நான் இப்படித்தான் தாழ்மையாய் எளிமையாய் வாழுகிறேன். சில நேரம் ஆலயங்களிலே கத்துவோம், ஆராதனையில் நல்லதை கொடுங்களேன் ஜனத்துக்கு, ஏன் கிழிந்ததையும் அழுக்கையும் காட்ட வேண்டும்? Give the best. Try to do positive things. Accept positive things rather than negative. குறைகளை தேடுகிறவர்கள் நன்மையை ஒன்றும் பேச மாட்டார்கள். நன்மையை குறித்து 2 பேரோடு கூட பேச மாட்டார்கள். குறையை 10 பேரோடு இருந்து மனத்தியால கணக்கு பேசுவார்கள். வேண்டாம், விட்டுவிடுவோம். Because it is an act of sadism. If you are a sadist, then you are under the grip of this sadism. Don't be a sadist. வேண்டாம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் சுத்தமாயிருந்தால் இந்த குணங்கள் உங்களை ஆளுகை செய்யாது. சிலருக்கு மற்றவனுடைய முகத்தை வாட வைக்க வேண்டும், அவனுடைய இருதயத்தை கலங்க வைக்க வேண்டும். எதையாயினும் ஒரு வீணான வார்த்தை, வீணான ஒரு டெக்ஸ்ட், வீணான ஒரு கால், வீணாக எதையாவது ஒன்று செய்வார்கள். பிரபு அவர்களை முகத்தை பார்ப்பார்கள். ஓ, இவன் களைத்து போயிட்டானா, இவன் சோர்ந்திருக்கிறானா, ஓ அவன் மன அழுத்தத்தில் இருக்கிறாண்டால் அவர்களுக்கு ஒரு நிம்மதி. அப்ப அன்று தான் தூக்கம் வரும். நோ 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 நோ, டோன்ட் கோ டு தட் கைண்ட் ஆஃப் ஈவில் ஆக்ஷன்ஸ். அங்கே போக வேண்டாம். மற்றவனை கவலைப்படுத்தி அவனுடைய முகத்தை மனமடிவாக்க உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? வெறுப்பையும் கசப்பையும் தான் சம்பாதிப்பீர்கள். அது சாடிசத்தின் குணம். வேண்டாம். சிலரை பாருங்கள், அழ வைப்பார்கள் மற்றவர்களை. சிலர் அழும் பொழுது கண்ணீர் வராது, அவர்களை துன்பப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஏன்? அழுகையை பார்க்க ஆசை சிலருக்கு. சிலருக்கு அழுகை பார்க்க ஆசை, மற்றவனுடைய அழுகையை. அந்த கண்ணீர் ஒரு சொட்டு வந்தால்தான் அவர்களுடைய பேச்சு அடங்கும், அவருடைய கோபம் அடங்கும். இல்லாவிட்டால் ஒன்றுக்கு மேலே ஒன்றை செய்து ஒருவர்களை அள வைப்பார்கள். அது தவறு அருமையானவர்களே. மற்றவனை துன்பப்படுத்துவதும் துன்பத்தை விரும்புவதும் மற்ற மனவடிவாய் இருப்பதை காண விரும்புவதும் தவறு. அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து 1 சாமுவேல் 1:7 சொல்லுகிறது. அவளுக்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். பெரினாள் என்கிற ஒரு பெண் என்ன செய்வாளாம்? அவளை எப்பொழுதும் துன்பப்படுத்துவாளாம், அவளை ஏளனம் பண்ணுவாள். இவளோ மனமடிவாகி அழுது கொண்டிருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுடைய அழுகைக்கு காரணம் என்ன? அவளுடைய மனம் உடைகிறது. இன்னைக்கு சிலர் வேண்டுமென்றே மனதை உடைப்பார்கள். அவளுக்கு அதிலே ஒரு திருப்தி, நான் அவளுடைய மனதை உடைத்து விட்டேன், அவளை கவலைப்படுத்தி விட்டேன், அவள் எனக்கு பயந்து அழ தொடங்கி விட்டாள். What are you going to gain in heaven? இதனால் என்ன உங்களுக்கு கிடைக்க போறது பரலோகத்திலே? You are under the grip of the darkness. If you are a sadist, if you prefer other people to cry, if you prefer other people to be sad, if you prefer other people to go in agony, pain, sorrow, you are a sadist. Repent. Leave the sin. Repent. மனம் திரும்புங்க. அந்த கட்டி இருக்குமானால் விட்டு விடுங்க, போதும். அது பிசாசின் சூழ்ச்சி. அவன்தான் மற்றவனை துக்கப்படுத்த விரும்பிக் கொண்டே இருப்பான். எல்லாம் சமாதானமா இருக்கும் பொழுது அதை கலைத்து விட பார்ப்பான். இன்னைக்கு சிலர் அப்படி இருப்பார்கள். பாருங்க, எல்லாம் ஸ்மூத்தா சமாதானமா போயிட்டு இருக்கும். எதையாயினும் என்றோ முடிந்தது ஒன்றை கொண்டு வந்து போடுவார்கள். பழையதை கட்டி பிடித்து கொண்டு பொய்யான காரியங்களை ஃபேப்ரிகேட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்றை வடிவமைத்து அந்த குடும்பங்களை கலக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். கூடாது. ஈவன் கிறிஸ்தவர்கள், சபைக்கு போகிறவர்கள் கூட அதை செய்கிறார்கள். கடவுளை அறிந்தவர்கள் செய்கிறார்கள்.
இன்னைக்கு ஒரு டிராமாவை பாருங்க, ஒரு ப்ரோக்ராமை பாருங்க, எந்த நேரமும் அவனுக்கு என்ன செய்யணும் தீமைய, இவனை எப்படி அழிக்கணும், மியூசிக் எந்த நேரமும் மற்றவனுக்கு என்ன தீமை செய்யணும், அவளை எப்படி அந்த இடத்துல இருந்து தள்ளி விடுறது. சாடிசம். again இவ்வளவு டிராமா ஃபேமஸ் ஆகுது. people like to watch. அவங்களுக்கு விரும்புறத அந்த ப்ரொடியூசர் கொடுக்கிறான், அந்த டிரெக்டர் கொடுக்கிறான். வெள்ளக்காரனை பாருங்க, ராக்கெட் போவதையும் ஸ்பேஸுக்கு போவதையும் எடுப்பான். நாங்க எங்கட டிராமா எல்லாம் வீட்டு சண்டை, குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரிவு. ஏன் அவ்வளவுக்கு விரும்புகிறார்கள் ஜனங்கள்? அவன் கொடுக்கறதுனால தான் பணம் சம்பாதிக்கிறான். இதை பார்த்துட்டு அதே காரியத்தை குடும்பங்கள்ல செய்யறாங்க. ஏன் அந்த துயரங்களை விரும்புகிறார்கள் அதிகமாய்? சாடிசம். இப்பொழுது விளங்குறதா எத்தனை பேர் அந்த ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறார்கள் என்று? அவர்கள் அறியாமலே அந்த ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறார்கள். வேண்டாம். அந்த அண்ணா என்பவளை, அண்ணாலை இந்த பெண்ணினால் துன்பப்படுத்துவாளாம், இவளோ அழுது கொண்டிருப்பாளாம். எப்பொழுது பண்டிகை தோறும் ஆவே பண்டிகைக்கு போக சந்தோஷமாய் வெளிக்கிட்டு எல்லாம் ஆயத்தம் பண்ணும் பொழுது, உனக்கு பிள்ளை இல்லைன்னா கடவுள் உண்ட கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறாள் என ஏளனம் பண்ணுவார். ஏன்? அவளுக்கு வேண்டும், அவள் துக்கத்தோடு பண்டிகைக்கு போக வேண்டும். அந்த துக்கத்தை விரும்புகிறது யாரு? துயரோகம் என்கிற சாத்தானின் ஆதிக்கம் கொண்டவர்கள். இப்பொழுது விளங்குறதா? எல்லாம் வெளிக்கிட்டு போவாங்க, திடீர்னு சேர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஏன்? வீட்டுல சண்டை. கடைசி நேரம் ஏதாவது ஒரு ஆட்டம் பிசாசு கூத்தை போட்டுவிடும். அதிலே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை. அந்த சின்ன பிரச்சனையில அன்னைக்கு வசனம் இல்ல, சத்தியம் இல்ல, ஆராதனை இல்ல, துதி இல்ல. அடுத்த வாரம் விசுவாசத்துல விழுறான், 3வது வாரம் கடவுளை விட்டு போயிடுறான். வேண்டாம், போதும். இயற்கையாகவே பிரச்சனைகள் வருகிறது போகிறது, கஷ்டங்கள் வருகிறது போகிறது. ஏன் மீண்டும் மீண்டும் அதையே இழுத்து கட்டி பிடித்து அதோடே வாழ விரும்புகிறார்கள்? போதும். சிலரை பாருங்கள், ஒருவரை கேட்டோம், உங்கள்ட்ட தானே எல்லாம் இருக்கிறது, ஏன் நீங்க அந்த கேமராவை எடுத்துட்டு கொடுக்குறீங்க இல்லையா? சிரிக்கிறார். நீங்க போனை வாங்கிட்டு கொடுக்குறீங்க இல்லையா? என்பதாக தான் அவருடைய மனைவி சொன்னார், இல்ல, இவருக்கு யாரையும் ஏமாற்றுவது சந்தோஷம். யாரையும் ஏமாற்றினால்தான் ஒரு வீட்டை வந்து நல்லா சாப்பிடுவார். They like to cheat others. அவர்கிட்ட எல்லாம் இருக்கிறது, நல்ல பெருமதியான பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. சிலர் கஷ்டத்திலே ஏமாற்றுவார்கள், தேவைக்கு ஏமாற்றுவார்கள். இந்த மனிதன் மற்றவனை ஏமாற்றுவதிலே சந்தோஷப்படுவானாம். இந்த சைக்கோசிஸ் என்று முதலாவது வாசித்தோம், படித்தோமே. பாருங்க, சில சைக்கோக்கள் பெண்களை கடத்தி போய் துஷ்பிரயோகம் செய்வார்கள், அவளை கெடுப்பார்கள், பாலியல் துன்புறுத்தல் பண்ணுவார்கள். சிலரை பாருங்கள், அவயவங்களை எல்லாம் வெட்டுவார்கள். அந்த அவர்கள் சொல்லுகிற சைக்கோ தனம் என்ன? அவர்கள் குளறும் பொழுது, கத்தும் பொழுது, வீறிட்டு கெஞ்சும் பொழுது இவர்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்குமா? எங்களுக்கு எப்படி பயமா இருக்கும் ஒரு மனுஷன் கத்தும் பொழுது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கூக்குரல் இடுவது, ஐயோ கஷ்டமா இருக்கிறது கத்துவது அவளுக்கு மன சந்தோஷத்தை தருகிறதா? இப்படி ஒரு தேசம் இருந்தது, எகிப்து என்கிற ஒரு தேசம். ஜனங்கள் பெருகிவிட்டார்கள் என்று பொறாமை கொண்டு இஸ்ரவேலர் என்கிற ஜனத்தை துன்புறுத்தினார்கள். அப்பொழுது அவர்கள் இன்னும் பெறுகிறார்கள். என்ன செய்தார்களாம்? அதிக பாரத்தை அவர்கள் மேல் சுமத்தினார்களாம். பாரம் சுமக்கும் பொழுது கற்களை அதிகம் தூக்க வேண்டும், உடம்பு வலிக்கும், கத்துவார்கள், கசையால் அடிப்பார்கள், ஆகாரத்தை கொஞ்சமாய் கொடுப்பார்கள். வலி வேதனையிலே அவர்கள் அங்கலாய்க்கும் பொழுது இந்த எகிப்தியர்களுக்கு சந்தோஷம். இப்படி இருக்கிறதா? இப்படி ஆனவர்களோடு வாழுகிறீர்களா? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஓ இது ஆபத்தான சூழ்நிலை, நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், சுத்தி இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டும், இவர்களையும் காப்பாற்ற வேண்டும். பொறுமையோடு போங்க, ஜெபியுங்க, கடவுள்கிட்ட கேளுங்க. சிலரை பாருங்கள், வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஒன்று முடிய இன்னொரு வாக்குவாதம். They don't want to have peace. They say they are children of God. They say they love peace, but they don't desire peace. வார்த்தையிலே தான் சமாதானம். ஒரு வாக்குவாதம் முடிய இன்னொரு வாக்குவாதம். வாதங்கள், ஒரு வாதம் வந்தா கை கால் வலிக்கிறது போல வாக்கினாலே வருகிற வாதம். வாக்குவாதங்களை விட்டு விடுங்கள். வீணான டிபேட், வீணான ஆர்கியூமெண்ட்ஸை விட்டு விடுங்க.
ஆரோக்கியமற்ற பேச்சுகளை விட்டு ஒதுங்கிருங்க. டோன்ட் வேஸ்ட் டைம் இன் அன்ஹெல்தி கன்வர்சேஷன்ஸ். ஓ, இது நல்ல பிரயோஜனம் இல்லையா, இதுல ஒரு லாபம் இல்லையா, இது ஆபத்தை தருமா, விட்டு ஒதுங்கி போயிருங்க. இவர் பெரிய புனிதர் போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. நீங்க உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளுறீங்க, உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்றீங்க, அதுதான் முக்கியம். ஆகவே பாருங்கள், ஒரு விளையாட்டு துறையா இருக்கலாம், டிராமா இருக்கலாம், மூவியா இருக்கலாம், ஃபுட்பாலை பாருங்க. ஃபுட்பால் என்று சொல்லி விளையாடுகிறார்கள். பார்த்தால் கையிலே தான் அதிக விளையாட்டு. ஒருவனுடைய டிஷர்ட்டை பிடித்து இழுப்பது, தள்ளுவது, தலையால் அடிப்பது. அது கால்பந்து என்றால் கால்பந்து. ஏன்? தான் வெற்றி பெற வேண்டும் என்று மற்றவனை வீரத்தால் வெற்றி பெறாமல் சூழ்ச்சி செய்து அடாவடித்தனம் பண்ணி வெற்றி பெறுவது வெற்றி அல்ல. அது ஒரு சாடிசத்தின் குணம். இவைகளிலிருந்து விடுதலை பெற நமக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் அல்ல தேவை, பணமும் அந்தஸ்தும் அல்ல தேவை, இரட்சகர் வேண்டும். உலகத்திலே ஒரே ஒரு இரட்சகர் தான் உண்டு. மனிதனுடைய பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்க வந்தவர் ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவரே, என்னை மன்னியும், இவைகள் என் குடும்பத்தில் இருக்கிறது, என் உறவுக்குள்ளே இருக்கிறது, நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்று இதிலே விடுதலை அடையாவிட்டால் இதை தருகிற சாத்தானானவன் வேறொரு இடத்திலே கொண்டு சென்று எங்களை அழித்து விடுவான். கோபங்களை உருவாக்குவது சாடிசத்தின் குணம். சிலர் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள், கோப சுபாவம் இருக்கும். சிலர் சும்மா எல்லாம் கோபப்படுவார்கள். சிலருக்கு கோபம் வரவே வராது, மற்றவனை கோபப்படுத்த கோபப்படுவார்கள். சிலர் கோபத்தை தூண்டிவிட்டு அமைதலாயிருப்பார்கள். அவன் கோபப்படும் பொழுது அவன் வாயிலே வார்த்தைகள் கொட்டிவிடும். அதை வைத்துக்கொண்டு குடும்ப பிரிவுகள், பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். மற்றவனை கோபப்படுத்திவிட்டு அவர்களும் கோபம் போல இருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும், கோபப்படுத்தினாலே இந்த ஆபத்து வந்துவிடும். இவையெல்லாம் சாடிசத்தின் குணங்கள். சிலர் பாருங்கள், தங்கள் கோபங்களை மற்றவர்கள் மேல் புகுத்தி அவனை கேவலமாய் படுத்தி தங்கள் கோபத்தை தீர்க்க பார்ப்பார்கள். இல்லை, கோபத்துக்கு எது காரணமோ அதிலே தான் விமோசனம் எடுக்க வேண்டும். ஒரு தேசத்திலே ஒரு குடும்பத்தை நோக்கி பார்த்தோம். அந்த ஒரு பிள்ளை, ஒரு 8-9 வயது பிள்ளை அந்த தாயிடம் போவதில்லை. நானும் 3-4 நாட்களாய் கவனிக்கிறோம். கடைசி மீட்டிங் எல்லாம் முடிந்து சாப்பிடும் பொழுது கேட்டோம், ஏன் why don't your son come closer to you சொன்னதும் அவர் அழுதார்கள். புருஷன் சொன்னார், இல்லை, அவன் இப்பொழுது சில மாதங்களாக போவதே இல்லை தாயிடம். ஏன்? ஜஸ்ட் a young chap, என்ன நடந்தது என்று கேட்டோம். அப்பொழுது சொன்னார்கள், இவளுக்குள்ளே ஒரு அசுத்தாவி ஒன்று வந்தால் என்னோடு சண்டை பிடித்து இதோ என் காயங்களை பாருங்கள், உடம்பெல்லாம். மற்ற பிள்ளையுடைய சரத்தை பாருங்கள், இவனுடைய சரத்தை பாருங்கள் என்று உடுப்பை தூக்கி காட்டினார்கள். காயங்கள். அவளுக்குள்ளே அந்த தீய எண்ணம் வந்துவிட்டால் அந்த பிள்ளையை தூக்கியெல்லாம் வீசுவாளாம். இதெல்லாம் போலீஸுக்கு தெரிந்தால் உடனே போலீஸ் வந்து கூட்டி கொண்டு போய்விடும். அங்கே நீங்கள் வேர்பல் அபியூஸ் பிள்ளைக்கு செய்தாலே கவுன்சிலாலே போலீஸாலே வந்து எடுத்து கொண்டு போய் விடுவார்கள். பின்பு பிள்ளையும் தாய் தாப்பனையும் பிரித்து விடுவார்கள். அந்த அளவு அடிப்பாளாம். அந்த பயத்திலேயே அவன் கிட்டே போவதை நிறுத்திவிட்டான் பிள்ளை. இப்பொழுது அந்த பெண் சுகமடைந்து விட்டாள். அசுத்தாவி துரத்தப்பட்டு மீட்டிங்கிலே அவள் விடுதலை ஆகிவிட்டாள். இப்பொழுது அவளுக்கு பாசம் காட்ட வேண்டும், ஆனால் அந்த பிள்ளை கிட்டே வருவதில்லை. ஏன்? இந்த அசுத்தாவி வர முன்பதாக இல்லாத சமாதானத்தை குழப்பி விடுவாள். இவள் பிரச்சனைகளை உருவாக்கி விடுவாள். இல்லாதவைகளை செய்து செய்து பிரச்சனைகள் வந்து பிசாசு பார்த்தான், நான் ஒதுங்கி இருந்தாலே இவர்கள் பிரச்சனைப்படுகிறார்கள், நானே போய் குடிக்கொள்ளட்டும் என்று அவளே வந்து இவளுக்குள்ளே வந்து விட்டாள். பின்பு அடங்காதவளாய் நடந்தாள். யாருக்குமே அடங்க மாட்டாள். பிசாசு என்றால் தலைவிரித்து ஆடினால், சட்டையெல்லாம் கிழித்தாடினால் தான் என்று அல்ல. ஒரு மனிதன் ஆட்கொள்ளப்படும் பொழுது அவனுடைய செயல்பாடுகள் ஒருவனுக்குள்ளே நடக்கிறதை காணும் பொழுதே நீங்கள் அறிய வேண்டும், ஓ, இவனுக்கு பிசாசின் ஆதிக்கம் வந்துவிட்டது, அவனுக்கு ஆத்மீக விடுதலை வேண்டும். இயேசு சுவாமியின் நாமத்தினால் மட்டுமே அசுத்தாவிகள் வெளியேறும். டிசப்பாயின்மெண்ட், எதிர்பார்ப்பை தந்து அதை அழித்து துன்பப்படுத்துவார்கள். டிசப்பாயின்மெண்ட் தருவார்கள். ஒரு ஒர்க்குக்கு வர சொல்லுவார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த வேலை கொடுக்க மாட்டோம் என்று. சில கிரைட்டீரியா பேசிஸ்லே அவர்களுக்கு வேலை கொடுக்காமல் இருப்பது வேறு. சிலருடைய சந்தோஷம் அவன் நொந்து போவதை காண வேண்டும். சில பணம் படைத்தவர்களுக்குள்ள அது இருக்கும்.
அந்த பொசிஷனை அடைந்தவர்களுக்கு அது இருக்கும். உடனே நாம் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கவலைப்படுத்தி தான் கொடுக்க வேண்டும். இதனால் என்ன லாபம் கிடைக்க போகிறது? பிரச்சனைகளை முடிவடையும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஒருவனோடு சண்டையா, சமாதானம் இல்லையா? சமாதானம் கிடைக்கும் பொழுது சமாதானம் ஆகிவிட வேண்டும். எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் வெறுப்பு கஷ்டங்கள் வரும். டார்க் சைடு இருக்கும். சிலருக்குள்ளே பாருங்கள், ஒன்றுமே தெரியாது. ஆனால் சிலருக்குள்ளே சில டார்க் சைடு இருக்கும். அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்களை குறித்து. இந்த பிள்ளைகளை ரேப் பண்ண கொண்டு போகிறார்கள். எத்தனை ஒரு பெண்ணை நீங்கள் கேரளாவிலே பார்த்தீர்கள். மாமியை கொண்டால், புருஷனை கொண்டால், மாமனை கொண்டால், சொந்தக்காரனை கொண்டால். ஆனால் ஒரு டீச்சர் பிள்ளைகள் மேலே கை வைக்கவில்லை. ஒரு டீச்சர், ஸ்கூல்லே சாரி கட்டி போகிற டீச்சர். அவனுடைய டார்க் சைடு என்ன? கொலை பாதகம். இதுக்கு காரணம் என்ன? சாத்தான். இரண்டாவது என்ன? சாடிசம். மற்றவன் அழிவதை பார்க்க விரும்புகிறவர்கள். இன்னைக்கு நியூஸ் பார்க்கிறவர்களை பாருங்கள். ஒருவர் சொல்லுகிறார், இன்னைக்கு போரிங் நியூஸ். ஏன் என்று கேட்டோம். ஒரு ஷெல்லும் விழவில்லை. ஷெல் விழுந்தால் எத்தனை அழிவு, எத்தனை குழந்தைகள் பெரியவர் சாகுவார்கள். அவனுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், மற்றவன் சாகுவது. இதெல்லாம் சாடிசம். துக்கங்களையும் குறைவையும் விரும்புகிறது. சிலர் பாருங்கள், கத்தி சண்டை பிடிப்பார்கள். சிலர் அமைதலாக சண்டை பிடிப்பார்கள். சிலர் மௌனமாய் இருந்து பெரிய சண்டைகளை தூண்டி விடுவார்கள். கத்துவதினால் கலக்கம் உருவாகும். அமைதலாயிருந்தே விஷம் போல கொள்ளுவார்கள். இதெல்லாம் சாடிசம். It is not good. God doesn't like all this. If you know God, if you want God to be with you, you have to leave all this. மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று செய்யாதிருங்கள். Some become accused. They are the accused, but they try to become the victim. பிரச்சனைகளை தூண்டி, கஷ்டங்களை தந்து, சண்டைகளை உருவாக்கி, குழப்பங்களை எல்லாம் பண்ணுவார்கள். ஆனால் உலகத்துக்கு தாங்கள் துன்பப்பட்டது போல, தாங்கள் தான் நிரபராதிகள், தாங்கள் தான் விக்டிம், நாங்கள் தான் நொறுக்கப்பட்டோம் என்று உலகத்துக்கு காட்டுவார்கள். ஆனால் அது கணக்காலம் யாராலும் காட்ட முடியாது. அப்படி காட்ட நினைத்த ராஜாக்கள், பெரிய பெரிய ஜனாதிபதிகள், அவர்களுடைய பொய்யெல்லாம் ஒரு காலம் வெளிவந்திருக்கிறது. அவைகள் வேண்டாம், அவைகளை விட்டு விடுவோம். தெய்வம் பார்க்கிறார். That's what they say. The accused becomes the victim. Accused என்றால் குற்றவாளி, குற்றப்படுத்தப்பட்டவன். அவன் தான் குற்றம் செய்தவன். அவன் பேசுற பேச்சிலே அவன் தான் நிரபராதி என்று தன்னை ப்ரூவ் பண்ணிடுவான். அவன் அழுகிற அழுகையிலே தான் தான் பாவப்பட்டவன் என்ன. ஆனால் உண்மை நீதி பக்கம் பார்த்தால் இவனிடம் ஆபத்து இருக்கும். அதை கடவுள் பார்க்கிறார். அவைகள் எல்லாம் வேண்டாம். முன்னேறுவதை பாருங்கள், அடுத்த நிலைமைக்கு போவதை பாருங்கள். மற்றவனை தாழ்த்தவோ நீங்கள் தாழ வேண்டாம். நீங்கள் உயர்ந்து போகிறவைகள் எவ்வளவோ இருக்கிறது ஒரு நாளுக்கு வேலை செய்ய. இவைகளை போக்கஸ் பண்ணும் பொழுது முன்னேறி போகலாம். வீணான வார்த்தைகளை விட்டு விடுங்க, தேவையில்லாத வாக்குவாதங்களை விட்டு விடுங்க. யாராவது தாங்க செய்யற தவறை ப்ரூவ் பண்ணணும்னே தான் ப்ரூவ் பண்ணிட்டு போயிடட்டும். நீங்க விட்டு ஒதுங்குங்க. கடவுள் உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டே இருப்பார். குறைகளை பேச வேண்டாம். குறைகள் எல்லாம் சாடிசத்தின் குணங்கள். ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை தீர்க்க சிலதை பேசிவிட்டீர்களா, முடிந்தாயிற்று, தொடர்ந்து வேண்டாம். சிலரை பாருங்கள், ஃபெயிலாக விருப்பம். ஒரு மாஸ்டர் சில குறிப்பிட்டவர்களை ஃபெயில் ஆக்கி கொண்டே இருந்தார். கடைசி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அவரை பிடித்து விட்டது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த மதத்தவர்களை நான் கண்டால் எனக்கு பிடிக்காது. அந்த மத நம்பிக்கையிலே நான் அந்த பிள்ளைகளை பழி வாங்குவேன். அவங்க பிள்ளைகள் படித்தாலும் ஃபெயில் பண்ணுவார்கள். ஏனென்றால் உள்ளே இருக்கிற குரோதங்கள். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஒரு ஆசிரியராக இருந்தால் அது ஒரு பொது பணி. எல்லாம் சமாதானம் சந்தோஷமா இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வேண்டாம். சமாதானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அதை தேடி ஓடுங்க. சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அதை தேடி ஓடுங்க. நிம்மதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா, தேடி ஓடுங்க. அதை விட்டுட்டு ஒன்றையே இழுக்காதீங்க. மற்றவனுக்குள்ள உங்களோட கசப்ப போடாதீங்க. வேண்டாம். இவைகளெல்லாம் துயரோகம், சயரோகம் வந்தால், குஷ்டரோகம் வந்தால் எவ்வளவு கஷ்டம். தோல் ரோகங்கள் வந்தால், உள்ளான சயரோகங்கள் இழுத்து கொண்டிருந்தால் எவ்வளவு கஷ்டம். அப்படிதான் துயரோகம் என்பது அழிக்கும். Sadism will try to kill you. Sadism will try to destroy you. Don't become a sadist. There are Satanists.
Sadism makes you a sadist, but God wants you to be his child. கடவுளுடைய பிள்ளை என்றால் இவையெல்லாம் விட்டு, வேண்டாம் ஆண்டவரே, உன் பிரியப்படி நான் வாழட்டும் என்று வேதத்தை வாசியுங்க. அவர் சொல்லுவார், பழிக்கு பழி வாங்காதே, விட்டு கொடு, பொறுமையாயிரு, மன்னித்து விடு, தாழ்மையாயிரு, பெருமையாயிருக்காதே, என்னை தேடு, என்னை நேசி, நான் உனக்கு எல்லாம் தருவேன் எல்லாம் அவர் சொல்லுவார். வேதத்தை வாசியுங்க, அவருடைய சட்டத்திட்டத்தை படிப்பீங்க. இந்த உலக பாவ பொல்லாத பிசாசின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை அடைவோம். தேவன் அனுகிரகம் செய்வார். பிரார்த்தனை செய்வோமா? பரலோக பிதாவே, இந்த துயரோகம் என்கிற சாடிசம் இன்னைக்கு குடும்பங்களை அழிக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கைகளை அழிக்கிறது, சமாதானங்களை அழிக்கிறது. அறியாமல் இருக்கிறார்கள், தாங்கள் செய்வதை அறியாமல் பல காலங்களாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று உணர்கிறார்கள், ஐயோ நாங்கள் இதைத்தானே செய்தோம். இன்றே அதை விட்டுவிட உதவி செய்யுங்க, இன்றே விட்டுவிட உதவி செய்யுங்க. அப்பா, உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. அவையெல்லாம் உலகத்துக்குரியவைகள். நீர் இல்லை என்றால் சாத்தான் வந்து வஞ்சித்து விடுவான். நீர் வாரும், நீர் வீடுகளுக்குள்ளே வாரும், நீர் குடும்பங்களுக்குள்ளே வாரும், நீர் வாழ்க்கைக்குள்ளே வாரும், நீர் ஆளுகை செய்யும், நீர் அதிகாரமிடும். அப்பொழுது ஆண்டவரே, நீர் விரும்பினபடி குடும்பங்கள் வாழப்படும், சபைகள் வாழப்படும், மனிதன் வாழுவான், நீர் மகிமை அடைவீர், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உம் அன்பை தாரும், உம் பிரியப்படி வாழட்டும். இந்த தீய குணங்கள் எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்து எங்கள் நாவிலும் கிரியையிலும் சிந்தையிலும் உம்மை உண்மையாய் மகிமைப்படுத்த, உமக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ அனுகிரகம் செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.